கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் செய்தார்கள் என்று அதிமுகவை ஆதவர்ஜுனா கடுமையாக சாடியுள்ளார். சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற தவேக நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பங்கேற்றார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், கரூரில் தவேக தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தை ஷூட்டிங் என்று விமர்சித்த அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னோன்னே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணார். எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவராக விஜய் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டவர், மக்களின் பேராதரவை கண்டு அஞ்சி இவ்வாறான அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதின்னு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் ஜென்சி தலைமுறை விஜயின் பின்னால் அணிதிரண்டிருப்பதாகவும் இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய ஆதவர்ஜுனா, விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்ததாகவும் விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தான் ஜனநாயகம் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியான படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் செய்தார்கள் என்று அதிமுகவை ஆதவர்ஜுனா கடுமையாக சாடியுள்ளார். சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற தவேக நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பங்கேற்றார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், கரூரில் தவேக தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தை ஷூட்டிங் என்று விமர்சித்த அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னோன்னே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணார். எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவராக விஜய் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டவர், மக்களின் பேராதரவை கண்டு அஞ்சி இவ்வாறான அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதின்னு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் ஜென்சி தலைமுறை விஜயின் பின்னால் அணிதிரண்டிருப்பதாகவும் இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய ஆதவர்ஜுனா, விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்ததாகவும் விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தான் ஜனநாயகம் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியான படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது.